வனவாசம் வீசும் காதல் மதுர மண்ணில் கலந்த காதல். கதிரி, இவ்வளோ காலையில எங்க கிளம்பிட்டா? ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போயிட்டு வரமா? ஐயா, அது உங்க அப்பா கேட்க சொன்னாவ. நேற்று ராத்திரி உங்ககிட்ட பேசினாராமே, என்ன முடிவு எடுத்திருக்கேன்னு கேட்டாரு. கதிரத்தா என்ன சொல்லுவான்னு தெரியலையே. அம்மா, அது நான் இன்னும் அதை பத்தி யோசிக்கல. தியா என் மாமன் பொண்ணுதான். ஆனா அவ மேல எனக்கு எந்த அபிப்பிராயமும் இல்லம்மா. என்னையா இந்த நேரம் பார்த்து இப்படி சொல்லிவிட்ட? ஆனா தியா தான் உனக்குன்னு எப்பயோ முடிவு பண்ண விஷயம் தானையா. இப்ப எதுக்கு இப்படி யோசிக்கிறா? அதுவும் மாமா இப்ப இருக்கிற நிலைமைக்கு நீ இப்படி பேசுறது சரியாயா? ஏற்கனவே பேசி வச்ச விஷயம் தானே, இப்ப எதுக்கு கதிர யோசிக்கிற? அம்மா, நீங்க பேசி வச்சது என்னைக்காவது நான் தியாவை கெட்டிக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா? கதிரு, என்னைய இப்படி சொல்லிவிட்ட? எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு நீயே இப்படி சொன்னா எப்படி? மாப்பிள்ள, உங்க காலில் வேணாலும் விழுறேன். நான் செஞ்சது தப்புதான். அதுக்காக இப்ப இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லாதிய. அத்தை, மைனியா எழுந்துருங்க. என்ன பண்றீங்க? மைனியா, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? எதுக்கு கதிர் காலில் விழுறிய? நான் பண்ண எல்லாமே தப்புதாயா. அத்தை, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? எதுக்கு ஏன் காலில் விழுறீங்க? தம்பி, 2 வாரத்துக்கு முன்னமே உன் அப்பா என் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தாவ. தியாவுக்கு எதிர்க்கு கட்டி குடிக்கியான்னு கேட்டாவ. ஆனா நான் தான் அது இதுன்னு சாக்கு போக்கு சொல்லி 2 மாசம் ஆகட்டும்னு சொன்னேன். மைனியா? ஆமா அகிலா, நான் வேணுகிட்டே தான் சாக்கு போக்கு சொல்லி 2 மாசம் போட்டோன்னு சொன்னேன். ஏன் மைனியா நீங்க ஏன் அப்படி சொன்னீங்க? தியாவை கதிருக்கு கட்டி கொடுக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையோ? அப்படிலாம் இல்லை அகிலா. ஊருக்குள்ள தம்பியை பத்தி தப்பு தப்பா பேசுறாவ. என்ன மைனியோ, என் பிள்ளைய பத்தி தப்பு தப்பா பேசுறாவளா? என் புள்ள எந்த தப்பும் பண்ணாதவன், அவனை எதுக்கு மைனிய தப்பு தப்பா பேசுறாவ? அது கதிரு தம்பி ஏதோ வேலைக்காரிய வச்சிருக்கா. நானும் இதே ஊர்ல தான் இருக்கேன். மாமாவை ஒரு நாள் கூட அந்த மாதிரி பார்த்தது கிடையாது. ஊர்ல இருக்கிறவ மட்டும் எப்படி பார்த்துருப்பாவ? இந்த ஊர்ல இருக்கிறவளுக்குலாம் வேற என்ன வேலை? அடுத்து உன் குடும்பத்தை பத்தி பேசுறது தானே வேலை. என்ன நடந்தது, ஏது நடந்தது எதுவும் தெரியாம மாமா போய் இப்படிலாம் பேசிருக்காவ. பார்த்து பேசுங்க. நான் அப்படி சொல்லல, ஊருக்குள்ளதான் சொல்லிக்காவ. அது உண்மைன்னு நினைச்சுதான் என் பிள்ளைய கட்டி கொடுக்க யோசிச்சேன். ஆனா இங்க பார்த்து போறதுன்னு தெரியுது தம்பி, நீங்க எவ்வளவு தங்கமானவருன்னு. இது தெரியாம ஊர்ல சொல்ற பேச்செல்லாம் கேட்டு நம்பிட்டு நான் அப்படி பண்ணது தப்புதான். என் பிள்ளைய கெட்டிக்கிடுங்க தம்பி. எங்ககிட்ட இருக்கிற சொத்து அம்புட்டும் பரம்பரை சொத்து கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேர்த்து வாய் வைத்த கெட்டி கஷ்டப்பட்டு உழைச்ச உழைப்பும் அதுல இருக்குயா. இந்த பிரச்சனையில அவங்க சொத்தெல்லாம் பறிமுதல் பண்றதுக்குள்ள சொத்தை உங்க பேர்ல எழுதிருவோம் தம்பி. அப்போ இந்த சொத்து உங்க பேரை விட்டு போக கூடாதுன்றதுக்காக தான் என்ன உங்க பிள்ளைக்கு கட்டி வைக்க பாக்குறிய, அப்படிதானே? ஐயோ, அப்படி இல்லை தம்பி. பிறகு 2 மாசம் கழிச்சு கல்யாணத்தை பத்தி பேசலான்னு சொன்னீங்க. இப்ப எதுக்கு உங்க பிள்ளைக்கு உடனே கல்யாணம்? அப்போ சொத்து கைமீறி போயிடும் தானே, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இவன் எவ்வளவு வச்சிருந்தா நமக்கு என்ன? சொத்து நம்ம கையை விட்டு போக கூடாதுன்னு இப்போ உங்க பிள்ளைய எனக்கு கட்டி வைக்க பாக்குறிய, அப்படிதானே? அம்மா, என்ன இதெல்லாம்? கதிரு, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சொத்து கையை விட்டு போயிடும்னா தியாவும் உனக்கு கெட்டி வைக்காவன்னு எனக்கு தெரியாது. ஏற்கனவே பேசி வச்ச பிள்ளைதான். அவளை கெட்டிக்க அவங்க இப்பயே சம்மதம் சொல்றவன் நான் சந்தோஷம் தான் பட்டேன். மைனியோ, என்ன மைனியோ, அப்போ உங்களுக்கு இப்பவும் தியாவை எங்களுக்கு கட்டி கொடுக்க சம்மதம் இல்லாம தான் கட்டி கொடுக்குறீங்களோ?
சொத்து உங்க கை மீறி போயிடக்கூடாதுன்னு தான் கட்டி கொடுக்குறீங்களோ? நான் கூட நீங்க சம்மதம் சொல்லிட்டீங்களேன்னு செத்த சந்தோஷப்பட்டேன். ஆனா அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்குன்னு தெரியாம போயிட்டு மைனியோ. ஐயோ அகிலா, அப்பதாம்மா நான் அப்படி நினைச்சேன். ஆனா நேத்து என் புருஷனுக்காக தம்பி செஞ்ச உதவியை எப்படி மறக்க முடியும்? அது மட்டும் இல்லாம நான் கண்ணால பார்க்காம எதையும் நம்ப கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஊர்ல பேசுறவ பேசிட்டு போறாவ, நான் தம்பியை முழுசா நம்பேன். என் பிள்ளைய கெட்டிக்கிட்ட சொல்லுமா. ஐயா கதிரு, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். நான் பண்ண தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன். என்னை மன்னிச்சிரியா. வெறும் சொத்தை காப்பாத்துறதுக்காண்டி மட்டும் என் பிள்ளைய உனக்கு கட்டி கொடுக்க சம்மதம் சொன்னேன்னு நினைச்சிடாத. உன்னோட நல்ல குணத்தை பார்த்து தான் என் பிள்ளைய கட்டி கொடுக்கேன்னு சொல்ல. என்ன அம்மா என்னென்னவோ சொல்றாங்க. அப்போ மாமா வீட்டிலேருந்து பொண்ணு கேட்டு வந்தாவளோ? அப்போ வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ சொத்து கை மீறி போயிடுன்னு மாமாவை கேட்டு வைக்க சொல்றாவளா? அகிலா, இங்க என்ன நடக்கு? இங்க கதிரு தியாவை கெட்டிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஏவா, கதிருக்கு தியான் தான் பேசி வச்சது தானே. இப்போ என்ன வந்துச்சான்? ராத்திரி கேட்டப்பவும் இதே தான் தயங்கி தயங்கி சொல்லிட்டு இருந்தான். இப்போ கெட்டிக்க மாட்டேனே சொல்லிட்டானா? ஆமாங்க. ஏல கதிரு, எதுக்கு தியாவை கெட்டிக்க மாட்டேன்னு சொல்ல? என்னல மதி கெட்டு போச்சோ? ஏற்கனவே அவ தான் உனக்குன்னு ஏற்கனவே முடிவு பண்ணது தானே. புறம் என்ன? என்னே தம்பியை ஏசாதிய, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். கதிரு தம்பி ஏதோ வேலைக்காரிய வச்சிருக்கான்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாவ. அதை உண்மைன்னு நம்பி நான் தான் என் பிள்ளையை கெட்டி கொடுக்க யோசிச்சேன். இப்போ சொத்துக்காக தான் நான் அவருக்கு கெட்டி கொடுக்க நினைக்கின்றாரு. ஆனா அவரோட குணத்துக்காக தானே நான் கெட்டி கொடுக்குற சம்மதம் சொன்னேன். என்ன இருந்தாலும் தியா என்னுடைய பொண்ணு. வெறும் சொத்துக்காண்டி மட்டும் எவனோ ஒருத்தவனுக்கு பிடிச்சி நாங்கள் கெட்டி கொடுத்துட மாட்டோம். தம்பி, நாங்கள் சொல்றதை நம்பியா? இருக்கட்டும், இப்போ அது உண்மையாவே இருக்கட்டுமே. ஏன் சொத்துக்காக கட்டி கொடுத்தா என்ன? ஓ மாமன்காரனும் அத்தைக்காரியும் சொத்து பத்து ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையும் விட்டு ஓட்டிட்டு நடு ரோட்ல உட்காந்து உனக்கு சம்மதமா? சொல்லல, உனக்கு சந்தோஷமா? சொத்துக்காகவே கட்டி கொடுக்காவன்னு இருக்கட்டும். ஒன்னு தவிர நம்பிக்கையானவன் யாரும் இல்லைன்னு தானே உனக்கு கட்டி கொடுக்காவ. போறவு என்னல? அப்பா, அது வந்து தம்பி, இப்ப மட்டும் என் பிள்ளைய நீ கட்டிக்கலன்னா குடும்பத்தோட நாங்க சாக வேண்டியதுதான் தம்பி. தெய்வான, நீ அழாத. இங்க பாருல, என் தங்கச்சி மோளை நீ கெட்டிதான் ஆகணும். இல்ல இந்த சொத்துல ஒரு பங்கு கூட உனக்கு கிடையாது. என்னப்பா, என்ன பிளாக்மெயில் பண்ணலான்னு பாக்குறீங்களா? சொத்துக்கு மயங்கரவன் இல்லை இந்த கதிரு. சொத்து பத்துக்கு ஆசைப்பட்டுலாம் உங்க தங்கச்சி பொண்ணை என்னால கல்யாணம் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது. பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். அதை நம்பி இருக்கிறவன் இல்லை நான். என் வாழ்க்கைக்கு எனக்கு தேவையான பணத்தை என்னால சம்பாரிச்சுக்க முடியும். நான் எப்பவும் இன்னொருத்தவங்களோட கையை நம்பி இருக்கிறவன் கிடையாது. உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்ப முடிவா என்னதான் சொல்ல வர? எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். அத்தானுக்கு என்ன பிடிக்கல போல. சின்ன வயசுல இருந்து எனக்கு கதிரதான சொல்லி சொல்லி வளர்த்து மனசுல ஆசையை வளர்த்து விட்டாங்க. இப்போ அத்தானுக்கே என்ன பிடிக்கல. பரவ எதுக்கு கேட்டிக்க சொல்லி கட்டாயப்படுத்தணும்? இங்க பாருங்கப்பா, இவங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு எனக்கு இப்போதான் தெரியும். அதையும் மீறி இப்போ நான் தியாவை கல்யாணம் பண்ணனா சொத்துக்காக தான் நான் கல்யாணம் பண்றேன்னு என்னதானே கேவலமா நினைப்பாங்க. நான் சொல்றத கேட்டு என் தங்கச்சி பிள்ளைய கல்யாணம் பண்ண முடியாதுன்னா இந்த வீட்டை விட்டு கிளம்பு. ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. என்ன பேச்சு பேசுறீங்க? அவன் நம்ம பிள்ளைங்க. பிள்ளைனா நான் சொல்றத கேட்கணும். சொல்றது எதையாவது கேட்கறான் அவன். அப்ப என் தங்கச்சி கேடு கேட்டா அவனுக்கு என்ன? என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம். நான் வீட்டை விட்டு கிளம்புறேன். எங்க போவேன்னு சொல்லுங்க. விடு விடு, அவன் போகட்டும். அப்போதான் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் உண்மையாவே வேலைக்காரியை தான் வச்சிருக்கான்னு நம்புவாங்க. எங்க பின்ன சிவன் பண்றதெல்லாம் அப்படித்தானே இருக்கு. ஏன் என் தங்கச்சி அவளுக்கு என்ன? அவளை கெட்டிக்கிட்டா ஊர்ல இந்த மாதிரி தப்பா எவனாவது பேசுவான்? தியாவுக்கு இவன் தான்றது சின்ன வயசுல பேசி முடிவு பண்ண விஷயம். இப்போ வேண்டான்னு சொல்றானா அப்போ ஊர்ல சொல்றதெல்லாம் உண்மையா தானே இருக்கும். இங்க பாரு,
நீ தியாவை கல்யாணம் பண்ணனாதான் இந்த ஊர்க்காரன் சொல்றதெல்லாம் பொய்ன்னு அவங்க மூஞ்சில கரிய பூச முடியும். அதை விட்டுட்டு இப்ப நீ கல்யாணம் வேண்டான்னு முடிவு பண்ணன்னு வச்சுக்கோயேன், ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவன் வேலைக்காரிய வச்சிருக்கான், அதனாலதான் அவன் மாமா பொண்ணை கட்ட யோசிக்கிறான்னு சொல்லுவாங்க. என்ன இது நல்ல பேரா இருக்கா உனக்கு? உனக்கு 2 நாள் டைம் கொடுக்குறேன், நல்லா யோசிச்சு போற முடிவு சொல்லு. தம்பி கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கய்யா. நாங்க குடும்பத்தோட இந்த ஊர்ல இருக்கணுமா இல்ல குடும்பத்தோட சாவணுமான்றத நீங்க சொல்ற முடிவுல தான் இருக்கு. ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. பிள்ளையாரே, என்ன இன்னைக்கு நான் வர லேட் ஆயிடுச்சேன்னு பாக்குறியா? வீட்டில் ஒரே கஷ்டம். அப்பா எங்கேயோ பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டாரு. பத்தாக்குறைக்கு போலீஸ் கேஸ் வேற போட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாரும் சேர்ந்து சின்ன வயசுலேருந்தே கதிரத்தான் உனக்கு தானே சொல்லிட்டாவ. நானும் தேவையில்லாம மனசுல ஆசையை வளர்த்துட்டேன். நீயே சொல்லு பிள்ளையாரே, என் மேல தப்பு இருக்கா? அத்தை மேல ஆசைப்பட்டது தவிர வேற என்ன தப்பு பண்ணேன்னு ஆட்டிக்கு ஆட்ட கதிரத்தான் உனக்கு தான் சொல்லி இப்போ இல்லைன்றது என்னால ஏத்துக்க கூட முடியல. எனக்கு நீ யாரு இருக்கா? அதான் உன்கிட்ட சொல்லி புலம்புறேன். நான் போயிட்டு வரேன் பிள்ளையாரு. எனக்கு கஷ்டம்னாலும் சந்தோஷம்னாலும் உன்கிட்ட தானே வந்து முதல்ல சொல்லுவேன். அதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். நான் வரேன். என்னாச்சு இன்ஸ்பெக்டர், இங்க நின்றுட்டு இருக்கீங்க? சார், உங்க கேஸ் விஷயமா தான். கேஸ் விஷயமா? ஆமா சார். அந்த குமார்ன்றவனை தேடி தான் இந்த இடத்துக்கு வந்தேன். அவன் மொபைலை ட்ராக் பண்ண முடியல. சிம்மை எங்கேயோ தூக்கி போட்டு போயிட்டான் போல. இப்போ ரீசெண்டா அவனோட ஏடிஎம் கார்டு இங்கே ஆக்டிவேட் ஆயிருக்கு. அதை ட்ராக் பண்ணி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். எங்க டீம் இந்த சுத்தி இருக்கிற ஏடிஎம் எல்லாத்துலயும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் சார் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா அவன் இந்த ஏடிஎம்ல எங்கேயாவது பணம் எடுத்திருந்தா பஸ் ஏற இங்க வந்தே ஆகணும். ஏன் இன்ஸ்பெக்டர், அவன் பஸ் ஏற தான் வருவானா? ஏன் சொந்தமா வெஹிக்கிள் இருக்காதா? நீங்க சொல்றது கரெக்டு தான், ஆனா அவன் சரியான ஃப்ராடு. இப்ப தனி வெஹிக்கிள் அவன் போனா செக் போஸ்ட்ல மாட்டி போனா அவனுக்கு கண்டிப்பா தெரியும். இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை தான் யூஸ் பண்ணுவான். அதனால தான் சார் இங்க நின்றுட்டு இருக்கேன். இன்ஸ்பெக்டர், உங்களால எந்த அளவுக்கு சீக்கிரமா இந்த கேஸை முடிக்க முடியுதோ பாருங்க. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் பண்ண தயாரா இருக்கேன். தேவைப்பட்டா சொல்றேன் சார். நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஒரு பர்சனல் வேலையா வந்தேன். வழியில நீங்க நின்றுட்டு இருந்தீங்க, அதான் என்ன எதுன்னு கேட்டு போலான்னு இருந்தேன். ஏ சார், அவனோட சொந்தக்காரங்க, ஒய்ஃப், குழந்தைங்க அப்படி யாரும் இல்லையா? சார், அவனே ஒரு ஒண்டி கட்ட. இந்த மாதிரி திருட்டு பையில எந்த பொண்ணு சார் கல்யாணம் பண்ணிப்பா? விசாரிச்சு பார்த்துட்டேன், கல்யாணம் ஆகலையாம். ஒரே ஒரு வயசான அம்மா, அவங்களும் இப்போ அவன் கூட இல்லை. அவன் மட்டும் தனியா சுத்திட்டு இருக்கான். இந்த மாதிரி காசு சின்னதா ஏமாத்திட்டு இருந்தான். இப்போ பல்கா அடிச்சிட்டான். அவன் இந்தியாவில் எங்க இருந்தாலும் பிடிச்சிடலாம். பிரச்சனை என்னன்னா அவன் வேற நாட்டுக்கு போயிடக்கூடாது. அப்படி போயிட்டா நமக்கு ரிஸ்க்கு. அவனை அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், என்ன ஆனாலும் சரி, எவ்வளோ செலவானாலும் சரி, அந்த ஃப்ராடை எப்படியாவது பிடிச்சிருங்க. அந்த பொறுக்கினால எங்க குடும்பத்திலேயே பிரச்சனை உண்டாயிடுச்சு. கண்டிப்பா சார், எங்களால எவ்வளவு சீக்கிரம் பிடிக்க முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அந்த ஆளை பிடிக்கிறேன். இவனால எங்களுக்கு தான் பல தலைவலி. ஒரு கேஸ் 2 கேஸ் இல்ல சார், கிட்டத்தட்ட 17 கேஸ் இவனால ஃபைல் ஆயிருக்கு. பாதிக்கப்பட்ட எல்லாரும் தினம் இந்த ஸ்டேஷன் வாசல்ல நின்றுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எங்களால பதில் சொல்ல முடியல. அதுக்காண்டியே அவனை எப்படியாவது பிடிச்சே ஆகணும் சார். ஓகே இன்ஸ்பெக்டர், அவனை பத்தி ஏதாவது விவரம் தெரிஞ்சதுன்னா கால் பண்ணுங்க. கண்டிப்பா சார். சிவலா, இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏய், ஐயா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? வீட்டுக்கு வேலைக்கு போல? இன்னைக்கு என்ன லீவா? ஐயோ இல்லையா, வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். மார்க்கெட்டுக்கு போய் காய் வாங்கிட்டு வர சொன்னாங்க. அதான் காய் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கையா. ஓ, நானும் வீட்டுக்கு தான் போறேன். கார்ல ஏறு. ஐயா பரவாயில்ல, நான் நடந்தே வரேன். பரவாயில்ல, வா, கார்ல ஏறு. நானும் வீட்டுக்கு தானே போறேன். அப்புறம் எதுக்கு நீ நடந்து போற?
இல்லையா, நான் நடந்தே வரேன். வந்து ஏறுன்னு சொன்னேன். ஆ, போலாமா? போலாம்யா. என்ன படிப்பெல்லாம் எப்படி போகுது? ஒழுங்கா படிக்கிறியா? படிக்கிறேன்யா. ஏய், எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லுங்கய்யா. காலையிலே வேலைக்கு வந்துடுறா, மறுபடியும் போறதுக்கே நைட் ஆயிடுது. இதுக்கு இடையில நீ எப்போ படிக்கிற? அதுவும் இந்த காலத்துல கோச்சிங் கிளாஸ் அது இதுன்னு அவ்வளோ போறாங்க. அது எதுவுமே போகாம வெறும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணி எப்படி நீ படிக்கிற? நீ வேலை செய்யறது பார்ட் டைம் ஜாப் கூட கிடையாது, முழு நேரமா வேலை செய்யற. பிறகு எப்படி நீ படிக்கிற? என்னையா இதெல்லாம் ஒரு கேள்வியா? ஐயா அப்துல் கலாம் ஐயாவே சின்ன வயசுல பேப்பர் போட்டு படிச்சவர் தான். அது சரி. அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு படிச்சிருக்காரு. எனக்கு என்ன கேடு வந்துச்சு? நான் காலையில 9 மணிக்கு வேலைக்கு வருவேன், சாயங்காலம் 5 மணிக்கு போயிடுவேன். மற்ற நேரம்லாம் சும்மா தானே இருப்பேன். ஐயா, நான் இங்கே வீட்டு வேலை செய்கிற வேலைக்காரின்றதுனால என் வீட்டில் எல்லா வேலையும் செய்வேன்னு நினச்சிட்டீங்களோ? என் வீட்டில் என் அம்மா தான் எல்லா வேலையும் செய்வவ. போன உடனே நான் படிக்க ஆரம்பிச்சிருவேன். என் தங்கச்சி வீட்டில் ஒரு வேலையும் பார்க்க மாட்டா. இன்னும் சொல்லப்போனா அவள் ரூமை விட்டு வெளியவே வரமாட்டா. எது பகல் எது இருட்டுன்னு கூட தெரியாமல் படிச்சுட்டு இருக்கா. உங்க குடும்பத்தை பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு. இப்படியும் ஒரு குடும்பமா? இவ்வளோ கஷ்டத்துலயும் படிக்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? உங்க 2 பேரையும் பாராட்ட வார்த்தையே இல்லை. ஆமாய்யா, படிப்பை தவிர வேற எதுவும் நம்மளை காப்பாத்தாது. அது சரிதான். ஐயா, இங்கேயே இறக்கி விட்டுருங்க, நான் நடந்தே வரேன். யாராச்சும் பார்த்தானா ஏதாவது சொல்லுவாங்க. சரி. சரிங்க ஐயா. அகிலா, அவ என்னதான் சொல்றான்? கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்றானா இல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போறானா? இங்க அவசரப்பட்டு அவனை வீட்டை விட்டுலாம் வெளியே அனுப்பிடாதீங்க. பெத்த மனசு தாங்கலைங்க. அவனுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. இந்த வீட்டுல நான் பெரிய மனுஷனா இல்ல அவன் பெரிய மனுஷனா? என் பேச்சுக்கு ஒரு வார்த்தை கூட மதிப்பு கிடையாது அவன்கிட்ட. இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன், இப்பவும் என்ன சொல்றானா? ஏய்யா கதிரு, வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். என்ன முடிவு என்ன? நானும் காலையில இருந்து கேட்டுட்டே இருக்கேன், வாயை திறக்க மாட்டேற. என்னல நினைச்சிட்டு இருக்க? என்ன தியாவை கெட்டிக்கிறியா இல்ல இந்த வீட்டை விட்டு போறியா? அப்படி இல்லனா ஊர் சொன்னதெல்லாம் நெசோன்னு ஒத்துக்கிறியா? அப்பா, இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் தப்பு பண்ணனா பண்ணலையான்றது எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன, நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவ்வளோதானே? கிளம்புறேன், இந்த வீட்டை விட்டே கிளம்புறேன். போதுமா? ஐயா, உன் அப்பா தான் ஏதோ புரியாம பேசிட்டு இருக்காருன்னா நீ ஏன் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா? போல போ. போறேன். இனி இந்த வீட்டில் நான் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நான் கிளம்புறேன்.